நீங்கள் யாருமே இங்கே உட்காந்துருக்கிற யாருமே ஒரு தனி ஆள் இல்லை. தேவன் தேவன். அப்போ மத்தேயு 1:23 சீக்கிரம். இம்மானுவேல்னா என்ன அர்த்தம்? இப்ப சொல்லுங்க, தேவன் என்னோடு இருக்கிறார். இங்க வருங்க. இப்ப உங்களுக்குள்ள, உங்க எண்ணத்துக்குள்ள, உங்க நினைவுக்குள்ள, உங்க ஆவியில, உங்க ஆத்துமால, உங்க சரீரில் நீங்க ஒரு அனாதை போல நீங்க தள்ளப்பட்டு ஒதுக்கப்பட்டு ஒரு தனி மரமா இருக்கிறேனுங்கிறத நினைக்கிறத, அந்த நினைவை கைவிட்டுருங்க. அல்லேலூயா. உங்க வீட்டுக்காரர் இருக்கிறாரோ, உங்க பொண்டாட்டி இருக்கோ, உங்க பிள்ளை இருக்கோ, உறவினர் இருக்காங்களோ, அது வேற பிரச்சனை. ஆனால் நீங்க ஒரு தனியால் அல்ல. தேவன் என்னோடு இருக்கிறார். எங்க சொல்லுங்க. இம்மானுவேல் என்ன அர்த்தம்? தேவன். சொல்லுங்க, இயேசு என்னோடு இருக்கிறார். இப்படி சொல்லிட்டீங்கன்னா எந்த பிசாசு பக்கத்தில் வருமா? தலைவலி வருமா? கொல்லி பிசாசு வருமா? அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ உங்கள் அப்பா எம்எல்ஏ, ரோட்டில் ஒருத்தவங்களை பிடிக்கிறான். எங்கள் அப்பா யார் தெரியுமா? எம்எல்ஏ. போயிடுவான். போக மாட்டானா? அப்போ நீங்கள் யார் உங்கள் கூட இருக்காருங்கிறத நீங்கள் வாயை திறந்து சொல்லணுமா சொல்ல வேணாமா? சொல்லுங்க. என் கூட இருக்கிறவரை நான் சொல்லுவேன். சொல்லுங்க, என் கூட இருக்கிறவரை நான் சொல்லுவேன். சொல்லுங்க, தேவன் இயேசு என்னோடு இருக்கிறார். அவர் இருக்கிறவர் எப்படி இருக்கிறார் தெரியுமா? நீங்க என்னைக்காவது தூங்கும் போது உங்க வீட்டுக்காரர் வந்து இரவும் பகலும் தூங்காம உங்க தலைமாட்டில் கையை வச்சு படுத்துட்டு முடிச்சுக்கிட்டே இருப்பாரா? என் வீட்டுக்காரர் அப்படி இருக்கிறார். யாராச்சும் ஒரு அம்மா மாதிரி யாரும் சொல்ல முடியுமா? என் வீட்டுக்காரர் தூங்காம என்னை பார்த்துக்குவார். என் செல்ல வீட்டுக்காரர், என் கண்ணு வீட்டுக்காரரு, எந்த ஒரு இடத்துக்கு போனாலும் என்னை தூங்க வச்சு அழகு பார்க்கிறவர். அவர் தூங்காம பார்ப்பார். ஒரு பையன் பார்க்க மாட்டேன். ஃபஸ்ட்டு உனக்கு முன்னே அவன் தான் தூங்குவான். ஆமாவா இல்லையா? அல்லேலூயா. நீ தூங்கின பிற்பாரு நீ என்ன செய்யற, எங்கே போகிற, எங்கே வர ஒன்றுமே தெரியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனால் உங்களோடு இருக்கிறவர் சொல்கிறாருங்க, இஸ்ரவேலின் தேவன் தூங்குவதும் இல்லை, உறங்குவதும் இல்லை. என்னை காண்பவரே, என்னை காப்பவரே, ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர். அவர் உங்களை ஆராய்ந்து அறிந்திருக்கிறார். உங்களை காண்கிற தேவன் உங்களை ஆராய்ச்சி பண்ணி உன்னை எப்படி நடத்தணும்னு உன்னை ஆராய்ந்து ஆராய்ந்து அறிந்திருக்கிறவர் தான் என் ராஜா இயேசு மகாராஜா. அல்லேலூயா சொல்லுங்க. இப்போ உங்க கூட ஒருத்தர் இருக்காருன்னு சொல்றவங்க அல்லேலூயா. என் கூட இருக்கிறாருன்னு சொல்றவங்க அல்லேலூயா. என் கூட இயேசு இருக்கிறாரு. ஒருத்தவங்களை அடிக்க வர்றான். என் கூட யார் தெரியுமா இருக்காரு? அப்படி சொல்லுமே வேணாமா? இப்ப சொல்லுங்க, உங்க கூட இருக்கிற முதல் ஜென்ஸ் சொல்லுங்க. உங்க கூட இருக்கிறது யாரு? அல்லேலூயா சொல்லுங்க. என் கூட இயேசு இருக்கிறாரு. என் கூட இயேசு இருக்கிறாரு. என் கூட இயேசு இருக்கிறாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் எப்படி அவ்வளவு பெரிய தெய்வம், சர்வத்தை உண்டாக்குனவர், வானத்தை உண்டாக்குனவர், பூமியை உண்டாக்குனவர், சூரியனை படைத்தவர், நட்சத்திரம் படைத்தவர், தீமிங்கலத்தை படைத்தவர், உயிரினங்களை படைத்தவர், அவ்வளவு பெரிய ஒரு பெரிய ஒரு கடலையே படைச்சவர். வானம் அவருடைய சிங்காசனம், பூமி அவருடைய பாதப்படி. அப்படிப்பட்ட இந்த உன்னதமான தேவன் இன்னைக்கு நம்ம கூட பேச, நம்மோட உறவாட அவர் ஆயத்தமா இருக்கிறார்னா அவருடைய தேவனுக்கு நான் எவ்வளவு நன்றி சொல்லணும். அல்லேலூயா, அல்லேலூயா. அவருக்கு நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது. பல நன்மை செய்த இயேசுவுக்கு நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன். நாள்தோறும் போற்றுவேன், நாள்தோறும் போற்றுவேன். எத்தனையோ நன்மைகளை என் வாழ்வில் செய்தாரே, ஏராளமாய் நன்றி சொல்வே.
சாப்பிட வழி இல்லாமல் இருக்கும்போது அப்பத்தை கொடுத்து நடத்தினாரே, ஏராளமாய் நன்றி சொல்வே. குடும்பத்தையும் பிள்ளைகளையும் கொடுத்து இதுவரை நடத்தினாரே, அப்பாவுக்கு நன்றி சொல்வே. எத்தனையோ நன்மைகளை என் வாழ்வில் செய்தாரே, அவருக்கு ஏராளமாய் 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 நன்றி சொல்வே. அத்தனையும் சொல்ல வேண்டும் என்றால் முடியாது முடியாது. அவரை உயர்த்துவோ, நீரின்றி வாழ்வேது இறைவா, உன் நினைவின்றி மகிழ்வேது தேவா. அவர் இல்லாம நான் இல்லை. அல்லேலூயா. கர்த்தர் பெரிய காரியத்தை உங்களுக்கு செய்ய போற. அப்ப கர்த்தர் உங்களோட பேசுவாரா பேச மாட்டாரா? அல்லேலூயா. மாலை வேளையிலே, குளிர்ச்சியான வேளையிலே ஆதாம் ஏவாளோடு தேவர் என்ன செஞ்சாரு? பேசினார். ஆதியாகமம் 3:8 பேசினார். வெளிப்படுத்தல் 21:3 நான் அவர்களோடு இருப்பேன் அப்படிங்கிறார். அதை கொஞ்சம் வாசிருங்க. வெளிப்படுத்தல் 21:3. அவரிடத்திலே அவர் வாசமாய் இருப்பார், தங்கி இருப்பார். அவர்களும் எல்லாம் சொல்லுங்க, நானும் அவர் பிள்ளையா இருப்பேன். இங்க இருங்களேன், அவர் சொல்றாருங்க, நான் வந்து மகனே மகளே, நான் உன் பக்கத்தில் வந்து வாசமா இருக்கிறேன், உன் பக்கத்தில் வந்து தங்குறேன். அல்லேலூயா. எவ்வளவு பெரிய ஒரு அருமையான ஒரு வார்த்தை. நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. உங்கள் சரீரம் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறது. அந்த ஆலயத்துக்குள்ளே அவர் தங்கி இருக்கிறார். சரிங்களா? நீங்கள் எதுனாலுமே நீங்கள் உங்கள் உள்ளத்துக்குள்ளே அவர்கிட்ட பேசுங்க, அவர்கிட்ட சொல்லுங்கள், உங்கள் காரியத்தை சொல்லுங்கள், அவர் உங்களோட பேசுவார். அல்லேலூயா. மாறாக இன்னைக்கு இயேசு நம்ம கூட இருக்கிறார் என்பது உலகத்தான் கண்டுகொள்ள வேண்டும். இயேசு நம்ம கூட வாசம் பண்ணுகிறார் என்று அநேக ஜனங்கள் கண்டுகொள்ள வேண்டும். யோசேப்பு கூட தேவன் இருந்தார். ஆனால் அந்த யோசேப்பு கூட தேவன் இருப்பதை கண்டு அந்த போத்திபார் எல்லா பொறுப்புகளையும், எல்லா அதிகாரங்களையும், எல்லா அந்தஸ்துகளையும், எல்லா சொத்து சுகத்தையும் இதை நீ ஆண்டுகள் பிடித்துக்கொள் என்று அந்த போத்திபார் அதிகாரங்களை அடிமைப்பட்டு போன, வீட்டு வேலை பார்க்க போன, தோட்ட வேலை பார்க்க போன, அடி வாங்கி அடிமைப்படுத்தி போன அந்த யோசேப்பே அந்த போத்திபார் பார்த்தான். அவன் செஞ்ச காரியமெல்லாம் வாச்சது, அவன் என்ன பேசினாலும் நடந்தது. அதனால் போத்திபார் பார்த்தான், உன் கூட யாரோ இருந்து உன்னை நடத்திக்கிட்டு இருக்காங்க, நான் அறிகிறேன். அதனால் அவன் சொல்கிறான் பாருங்க, வாசிங்க ஆதியாகமத்தில் 39:3. ஆதியாகமம் 39:3-4 சீக்கிரம் வாசிங்க. கர்த்தர் அவனோடு இருக்கிறார் என்றும் அவன் செய்கிற வேலை தொழில் எல்லாம் வாய்க்க பண்ணுகிறார் என்று அறிந்தும் அவனுடைய எஜமான் போத்திபார் கண்டு யோசேப்பினிடத்தில் இரக்க வைத்து தயவு வைத்து அவன் தன்னுடைய ஊழியக்காரனும் தன் வீட்டில் உள்ள எல்லாத்தையும் நீ தான் விசாரிக்கணும், நீ தான் மேனேஜர், நீ தான் பொறுப்பாளர், நீ தான் மேஸ்திரி என்று சொல்லி தனக்குண்டான சொத்து, தனக்குண்டான சுகம், தனக்குண்டான தோட்ட வேலை, வீட்டு வேலை, வீட்டு வாடகை எல்லாத்தையும் வசூல் பண்ணி எல்லாத்தையும் நீ தான் நிர்வாகம் பண்ணணும், எல்லா பொறுப்பையும் நீ தான் எடுத்துக்கணும் சொல்லி அந்த யோசேப்பு கிட்ட அந்த போத்திபார் பொறுப்பு கொடுத்து எல்லாத்தையும் நீ ஆடுவாரு. அல்லேலூயா. புரிஞ்சவங்க அல்லேலூயா. அடிமையா போன அந்த யோசேப்பிட்ட அந்த போத்திபார் சொல்றான், நீ வந்து இஸ்ரவேலர், எகிப்துக்கு வந்திருக்கிற, அடிமையா வந்திருக்கிற, நீ அடிமையா வந்தாலும், நீ தள்ளப்பட்டு வந்தாலும், உன்னை குழியில போட்டு கொல்ல நினைச்சாங்க, அவங்க என்கிட்ட வித்து போட்டாலும், நான் உன்கிட்ட விலைக்கு வாங்கினாலும், என் வேலையை நீ எல்லாம் பார்த்தாலும், ஆனா நீ என்ன சொன்னாலும் நடக்குது, என்ன வேலை பார்த்தா நடக்குது, தோட்ட வேலை பார்த்தா நடக்குது, வீடு கட்ட நடக்குது, எல்லாமே சரியா இருக்கு, எல்லாமே அற்புதமா இருக்கு. அதனால உன்கிட்ட ஒரு காரியத்தை பார்க்கிறேன், நீ செய்வது எல்லாமே வாய்க்குது, இருந்தாலும் இதை நீ செய்யல, உனக்குள்ள ஒருத்தர் இருக்கிறாரு, அதை நான் கண்டுகிட்டேன், அதை நான் அறிஞ்சுக்கிட்டேன், அதனால எல்லாவற்றையும் நீ ஆடுகள். அல்லேலூயா. இன்னைக்கு நீங்க ஒரு இடத்துல ஒரு ஆபீஸுக்கு வேலைக்கு போறீங்க,
இன்றைக்கி ஒருத்தி வேலைக்கு போனீங்கன்னா 8 வருஷம் வேலை பார்க்குறேன், 10 வருஷம் வேலை பார்க்குறேன் அப்படிங்கிறீங்களா? நீங்கள் அந்த ஓனருக்கு ஆலோசனை கொடுத்து வருமானத்தை கூட்டி கொடுக்கும்போது ஒரு ஆலோசனை கொடுக்கும்போது ஓனர் பார்ப்பார், ஆகா நீ சொல்கிறது அப்படியே நடந்துருச்சுமா, நீ எழுதி கொடுத்தது கரெக்டாக இருந்துச்சுமா, அதனால் நீ படிக்காட்டினாலும் பரவாயில்ல, உனக்குள்ள ஏதோ ஞானம் இருக்குது, நீ சொல்கிறது எல்லாம் வாக்கிது, போன மாதத்தை காட்டில் இந்த மாதம் வருமானம் கூட, அதனால் நீ இந்த கம்பெனியை எல்லாத்தையும் நீ பொறுப்படுத்தி நீ ஆண்டுக்க, உனக்கு இந்த மாதத்துலேருந்து மாதம் 50 ரூபா தர வச்சுக்கோ. அல்லேலூயா. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை உங்களுக்கு உண்டாகணும். யோசேப்புக்கு உண்டாச்சா? அப்போ இது உண்டாகிறதுக்கு என்ன காரணம்? இது உண்டாகிறதுக்கு என்ன காரணம் சொல்லுங்க? கர்த்தர் அவனோடு இருந்தார். சொல்லுங்க, யோசேப்போடு இருந்த கர்த்தர் என்னோடு இருக்கிறார். அல்லேலூயா. 2 சாமுவேல் 5:10 தாவீது, அதை கொஞ்சம் வாசித்துருங்க, டக்குன்னு போயிடுவோம். 2 சாமுவேல் 5:10. இப்ப சொல்லுங்க. தாவீது வர 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 விருத்தி அடைந்தாரு. எப்படி விருத்தி அடைஞ்சாரு? என்ன போட்டிருக்கு? கர்த்தர் அவனோடு கூட இருந்தார், அதனால விருத்தி. எங்க ரட்சிக்கப்பட்டு எத்தனை வருஷம் ஆச்சு? ஞானசனம் எடுத்து எத்தனை வருஷம் ஆச்சு? அந்நிய பாஷை பேசி எத்தனை வருஷம் ஆச்சு? அவர் உங்க கூட இருக்கிறாரா? அந்த தாவீதுக்குண்டான ஆசீர்வாதம் உங்களுக்கு வேணுமா வேணாமா? விருத்தி வேணுமா வேணாமா? ஐயா இருக்க வளரணும். ஐயா இருக்க என்ன செய்யணும்? வளரணும். வேலையில் வளர்ச்சி, தொழிலில் வளர்ச்சி, படிப்பில் வளர்ச்சி, அன்பில் வளர்ச்சி, சமாதானத்தில் வளர்ச்சி, கர்த்தரை தேடுவதில் வளர்ச்சி, எல்லாவற்றையும் வளர்ச்சி வேணும்ல. அப்போ தாவீது கூட கர்த்தர் இருந்தனால வர வர விருத்தி அடைஞ்சார். அல்லேலூயா. அவர் பரம்பரை சொத்துக்காரரா? இல்லை, ஆடு மேய்ச்சிக்கு இருந்த தாவீது. யோசேப்பு பரம்பரை சொத்துக்காரரா? அடிமைத்தனமாக சாக வேண்டிய ஆளு, அடிமையா விற்கப்பட்டவர். யோசேப்பு அந்த எகிப்து நாட்டை ஆளும்படியான ஒரு அதிகாரம் வந்துச்சு, தங்க கட்டில் படுக்கக்கூடிய ஒரு நிலைமை வந்துச்சு. அல்லேலூயா. காரணம் என்ன? யோசேப்பு கூட கர்த்தர் இருந்தார், தாவீதோடு கர்த்தர் இருந்தார். அதே கர்த்தர் தான் இன்னைக்கு உங்களோடு இருக்கிறாரு, என் கூட இருக்கிறாரு. இந்த தாவீதுக்குள்ள வாக்குத்தத்தம் நமக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது. எல்லாம் சொல்லுங்க, தாவீது வர வர விருத்தி அடைஞ்சது போல நானும் விருத்தி அடைவேன். யோசேப்பு கூட கர்த்தர் இருந்து யோசேப்பை அதிபதியை மாத்தினவர் என்னை அதிபதியாய் மாற்றுவார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ரைட், ஓகே. இப்போ பாயிண்ட்டுக்கு வர்றேன். தேவன் இயேசு யாரோட இருப்பார்? கர்த்தர் உங்களோட இருக்கணுமா வேணாமா? உங்க கூட இருந்து யோசேப்புக்கு செஞ்சது போல, தாவீதுக்கு செஞ்சது போல, யாக்கோபுக்கு செஞ்சது போல உங்களுக்கு செய்யணுமா வேணாமா? செய்யணும். அது ஆக்ஷன் பண்ணுங்க. செய்யணும். அப்பனா அவர் உங்க கூட இருக்கணுமா வேணாமா? அப்போ அவர் உங்க கூட இருக்க வைக்கணுமா வேணாமா? அல்லேலூயா. அப்பனா என்ன செய்யணும் கேட்டீங்கன்னா, யாத்திராகமம் 25:8 இங்க பாருங்க. அவர்கள் நடுவிலே நான் தங்க, அவர்கள் நடுவிலே நான் வாசம் பண்ண, எனக்கு ஒரு பரிசுத்த தலத்தை என்ன செய்யுங்க? உண்டாக்குங்க. அப்பனா நான் தங்குவதற்கு, நான் வீட்டில் இருப்பதற்கு, நீ இருக்கிற இடம் ஒரு பரிசுத்த ஒரு ஸ்தலம், ஒரு தீட்டு இல்லாத ஒரு ஸ்தலம், எந்த மனுஷிய ஆவிகளும் தீட்டுப்படாத ஒரு இடம் உன் வீட்டுக்குள்ள இருக்கணும். உன் வீட்டுக்குள்ள இருந்துச்சுன்னா அந்த பரிசுத்த ஸ்தலத்தில் நான் தங்குவேன். நான் தங்கி உன் வீட்டில் என்ன குறை இருந்தாலும் அந்த குறையை நீக்கி போறதுக்கு உன் வீட்டில் தங்குவேன். அது தங்குவதற்கு நீ எனக்கு ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை நீ என்ன செய்யணும்? உண்டாக்கணும். பெட்ரூமை பெருசாக கட்டுவோம், ஹாலை பெருசாக கட்டுவோம், ஜெபிக்கிறதுக்கு ரூம் இல்லை, வீடு சின்ன வீடா, அவ்வளோதான், வேறு வழி இல்லை. கர்த்தர் தங்குவதுக்கு ஒரு பரிசுத்த ஸ்தலம், அவர் வாசம் பண்ணுவதுக்கு நீ தங்கியிருக்கிற இடம், நீ தங்கியிருக்கிற வீடு, அது பரிசுத்த ஸ்தலமாக என்ன செய்யணும்? இருக்கணும். நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. ஒரு காரியத்தை நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. கர்த்தர் உங்களோடு பேச வேண்டுமா? கர்த்தர் உங்க கூட இருக்கணுமா? கர்த்தர் உங்களுக்கு தரிசனத்தோடு பேச வேண்டுமா? அப்போ என்ன செய்யணும்னு கேட்டீங்கன்னா, மத்தேயு 5:8 என்ன சொல்லுதுன்னா, மத்தேயு 5:8 இருதயத்திலே சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள் தேவன் என்ன செய்வாங்களா? அதாவது பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவன் என்ன செய்ய முடியாது? தரிசிக்க முடியாது. பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவ சத்தத்தை கேட்க முடியாது.
பரிசுத்தம் இல்லாமல் தேவன் வாசம் பண்ண மாட்டார். அப்பனா இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டவர்கள் வாழ்க்கையிலே, அவர்கள் உள்ளத்திலே, எண்ணத்திலே, நினைவிலே பரிசுத்தம் இருக்கணும், சிந்தையிலே பரிசுத்தம் இருக்கணும், கண்ணில் பரிசுத்தம் இருக்கணும், காதில் பரிசுத்தம் இருக்கணும், வாயில பரிசுத்தம் இருக்கணும், பேச்சில பரிசுத்தம் இருக்கணும். எல்லா காரியத்திலும் பரிசுத்தம் இருந்தால் அவர் வந்து தங்குவார். கண்ணில் பரிசுத்தம் அப்படின்னா என்ன அர்த்தம்? கண்ணில் பரிசுத்தம் என்ன அர்த்தம்? கண்ணில் நல்லதையும் பார்க்கலாம், கெட்டதையும் பார்க்கலாம். கெட்டதை பார்த்தா கண்ணு பரிசுத்தம் இல்லை. காது நல்லதையும் கேட்கலாம், கெட்டதையும் கேட்கலாம். நீ கெட்டதை மட்டும் கேட்டேன்னா காது பரிசுத்தப்படலை. அப்போ காது பரிசுத்தப்படணும். வாயில் வந்து நல்ல வார்த்தையை பேசுனீங்கன்னா, அற்புதமான வார்த்தை பேசிங்கன்னா பரிசுத்தம். வாயில் கண்ட வார்த்தையும் கெட்ட வார்த்தையும், வந்தவன் போனவன் இருந்தவன் அப்படி இப்படின்னு சொல்லி நீ அருவருப்பான வார்த்தையை நீ வாயில் பேசினா உன் வாய் பரிசுத்தம் இல்லை, உன் நாக்கு பரிசுத்தம் இல்லை. எண்ணங்கள், நினைவுகளிலே பரிசுத்தம் இருக்கணும், உன் சிந்தையில் பரிசுத்தம் இருக்கணும், உன் ஆத்மாவில் பரிசுத்தம் இருக்கணும். அப்பனா கர்த்தர் என் கூட வரல, கர்த்தர் என் கூட பேசல, கர்த்தர் என் கூட பேச மாட்டார். ஏன் பேச மாட்டார்னா நம்ம கிட்ட பரிசுத்தம் இல்லாமல் இருக்கலாம், கண்ணில் பரிசுத்தம் இல்லாமல் இருக்கலாம். நீ செல்ல நோண்டிக்கிட்டு டிங்கு டக்குன்னு டிங்கு டக்குனா அப்படி டன் டக்குன்னு ஆறதை பார்த்துக்கிட்டு உன் கண்ணு பரிசுத்தம் இல்லை. காதில் கண்டதை கேட்டிருந்தா காதில் பரிசுத்தம் இல்லை. அப்புறம் எப்படி அவர் வருவார், அப்புறம் எப்படி பேசுவார்? எல்லாவற்றிலும் பரிசுத்தம் இருக்கணும். அல்லேலூயா சொல்லுங்க. அதான் மத்தியில் சொல்லப்பட்டிருக்கு, பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாது, பரிசுத்தம் இல்லாமல் ஒருவன் தேவனுடைய குரலை கேட்க முடியாது, பரிசுத்தம் இல்லாமல் யாரும் தேவனை பார்க்க முடியாது. அப்ப முதல் பாயிண்ட், தேவன் உங்களோடு இருக்க வேண்டுமா, இயேசு உங்களோடு பேச வேண்டுமா, இயேசு உங்க கூட உட்காரணுமா? அதுக்கு முதல் பாயிண்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா, நமக்குள்ளே பரிசுத்தம் இருக்க வேண்டும். பரிசுத்தம் இருந்தால் தேவனுடைய வார்த்தையை நீங்க கேட்க முடியும், தேவன் உங்களோடு வருவார். இரண்டாவதாக காரியம் ரோமர் 10:9-10. ரோமர் 10:9-10. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே உன் வாயினால் அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்ததிலிருந்து எழுப்பினார் என்று இருதயத்தில் விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். இரண்டாவது ஒரு காரியம், உன்னுடைய வாயை திறந்து நீ பேசணும். எதை பேசணும்? விசுவாசிக்கிற காரியத்தை பேச வேண்டும். இயேசு உண்மையாகவே அடிக்கப்பட்டு, இயேசு உண்மையாக நொறுக்கப்பட்டு, உலக மக்களின் பாவங்களுக்கு தன்னை பலியாக ஒப்பு கொடுத்து, இயேசு சிலுவையில் வெற்றி சிறக்கப்படினார், அந்த வெற்றி என்னோடு இருக்கிறது என்று அதை நீங்க வாயில அறிக்கை பண்ண வேண்டும். ரட்சிப்பு உண்டாக நீ வாயில அறிக்கை பண்ண வேண்டும் என்று அவர் சொல்லுகிறார். நீ வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருக்கக்கூடாது. வாயிலே கர்த்தருடைய நாமத்தை மையப்படுத்தி அவரை பிரஸ்தாபப்படுத்தும் போது அவர் நான் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொல்றாரு. அப்ப நான் இந்த வசனம் என்ன சொல்லுது? திருப்பி வாசிங்க. அப்ப என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா, வாயில பேசணும். ரெண்டாவது ஒரு காரியம், கர்த்தர் உங்களோட இருக்கணும்னா உங்க வாயை திறந்து அவள் அறிக்கிறணும், வாயை திறந்து பேசணும். அவர் உயிர் தெழுந்தார், அடிக்கப்பட்டார், பாவத்துக்கு விடுதலை வாங்கி கொடுத்துட்டாரு அப்படிங்கிற விசுவாசத்தோடு நீ வாயை திறந்து பேசணும். அப்படி பேசும்போது நடக்கும். மூணாவது ஒரு காரியம் மத்தேயு 18:20. மத்தேயு 18:20. ஏனெனில் 2 பேராவது 3 பேராவது என் நாமத்தில் எங்கே கூடி இருக்கீங்களோ அங்கே அவர்கள் நடுவில் இருப்பேன். கையை தட்டி அப்பாவுக்கு மகிமை செலுத்துங்க. இன்னைக்கு ஒரு மந்திரியை பார்க்கறதுக்கு மணிக்கணக்காக காத்து கிடக்காங்க. இன்னைக்கு கலெக்டர் ஆஃபீஸ் வேணால் கலெக்டரை பார்க்கறதுக்கு மணிக்கணக்காக காத்து கிடக்காங்க. ஆனால் உலகத்தை உண்டாக்கினவரை உங்களோட பார்க்கறதுக்கு அவர் வந்து என்ன சொல்கிறார் தெரியுமா? எங்கே 2 பேர் எங்கே 3 பேர் கூடுறீங்களோ அங்கே நான் வந்து என்ன சொல்கிறாரு? எப்படி கூடணும்னு கேட்டால், வந்த கதை ஊரு கதை உலக கதை பேசினா வரமாட்டார். அவர் என்ன சொல், என் நாமத்தில் நீ கூடு. இப்படி சொல்கிறாரு, என் நாமத்தில் கூடு. அப்படின்னா நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்களேன். இப்போ இங்கே இருங்களேன், இயேசு உங்கள் கூட வரணும். அப்படின்னா இப்போ இதில் ஒரு சம்பவம் ஒன்று இருக்குது. லூக்கா 24:13-15. லூக்கா 24:13-15. இப்போ கவனிங்க அம்மா மாரே அக்கா மாரே, நான் முடிக்கிற நேரம் வந்துட்டு இந்த செய்தி, இயேசு உங்களோடு இருக்கணும்னா நீங்கள் என்னென்ன செய்யணும் அப்படிங்கிறத அந்த வசனங்களை கொடுத்தேன். இப்போ 1 பரிசுத்தமாக இருக்கணும், 2 வாயினால் அறிக்கிடணும், 3 நீங்கள் அவர் நாமத்தில் 2 பேர் 3 பேர் கூடும்போது அவரை பற்றி பேசும்போது வருவார். இங்கே என்ன ஒரு சம்பவம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இயேசு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு இருக்கும்போது 2 சீசர்கள் எம்மாவூர்லேருந்து ஜெருசலேமுக்கு என்ன செய்கிறாங்க? நடந்து போகிறாங்க. எவ்வளோ தூரம் நடந்து போகிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா 8 மைல் தான் நடந்து போகிறாங்க. அப்படி நடந்து போகும்போது அவங்க வீட்டை பற்றி பேசலை,
அவங்க பிள்ளையை பற்றி பேசலை, அவன் பொண்டாட்டியை பற்றி பேசலை, அவன் புருஷனை பற்றி பேசலை, அவன் நண்பர்களை பற்றி பேசலை, தொழிலை பற்றி பேசலை, பிஸ்னஸை பற்றி பேசலை. எதை பற்றி பேசிட்டு வர்றாங்க அப்படின்னு கேட்டால், இயேசுன்னு ஒருத்தர் இருந்தார், அவர் அணையை அற்புதம் பண்ணார், அணை அதிசயம் பண்ணார், அப்படிப்பட்டவர் எல்லாம் சேர்ந்து அடிச்சு போட்டாங்க, நொறுக்கி போட்டாங்க. ஆனால் அவர் 3ஆம் நாள் உயிர் தெழுவார் அப்படின்னு சொல்லி 8 மைல் தூரம் நடந்து பேசிகிட்டே வர்றாங்க. யாரை பற்றி பேசுகிறாங்க? இப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போது இயேசு பார்க்குறாரு. அப்படி 2 பேர்த்தோட 3ஆவது ஆளை உள்ளே கோர்த்துறாரு. என்ன ஆயிடாரு? ஹலோ, எப்படி நல்லா இருக்கீங்களா? நீங்கள் ஆமாம் எங்கே எங்கே எம்பாவூர் போகிறீங்களா? ரைட்டா, ஜெருசலேம் போகிறீங்களா? சரி சொல்லுங்கள் என்ன பேசிட்டு போகிறீங்க அப்படின்னா, ஒன்றும் உங்களுக்கு தெரியும், விஷயம் தெரியாத உனக்கு, இயேசுன்னு ஒருத்தர் இருந்தார் அப்படின்னு இயேசுவை பற்றி இயேசுக்கிட்டேயே பேசிக்கிட்டே போகிறாங்க. இயேசு அவரோடு பேசிக்கிட்டே போகிறார். 2 பேர் கூட 3 பேர் சேர்ந்து என் தகப்பன் இயேசு, என் இரட்சகர் இயேசு உயிர்த்தெழுந்த பிற்பாடு 8 மைல் தூரம் 2 பேர்த்து கூட நடந்திருக்கிறாருங்க. அப்படிப்பட்ட இரக்கமுள்ள தெய்வம் அந்த 2 பேர்த்துக்கு தன் முகத்தை காட்டும்படியாக 8 மைல் நடந்து போய் அந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்ச உடனே சாயங்காலம் ஆயிடுச்சு, நீங்கள் சாப்பிட்டு போங்கன்னு சொல்லும்போது அவர் அப்பத்தை பிற்கும்போது அவர்கள் கண்கள் திறக்கப்பட்டது, இயேசு என்று அறிந்து கொண்டார்கள். இங்கே இருங்களேன், 2 பேர் கடைக்கு போகிறீங்களா? 3 பேர் கடைக்கு போகிறீங்களா? போகும்போது ஏற்று வீட்டுக்காரியை பற்றி உனக்கு தெரியுமா? அவள் அப்படிப்பட்டவ, அவள் இப்படிப்பட்டவ, பொல்லாதவ. அப்படியா? எப்படி பொல்லாதவ? அவள் காலையில் போனால் சாயங்காலம் தான் வர்றா, எங்கிட்டு காசு வருதுன்னு சொல்லி எங்கே போகிறது, ஒரு நாளைக்கு ஒரு சேலையை கட்டுறா, இன்றைக்கி ஒரு சேலையை கட்டினா அடுத்த வாரம் அந்த சேலையை கட்ட மாட்டா, அந்த சேலையை அடுத்து கட்டவே மாட்டா, அவ்வளோ முடிஞ்சு போச்சு, அந்த சேலை எங்கே போடுவான்னு தெரியாது, வாரத்துக்கு ஒரு சேலை எடுக்கிறா, எங்கே போகிறான்னு தெரியும். அப்படி ஆமாடி, அவளுக்கு எங்கிருந்து வருதுடி, அது ஏன் கேட்குறோம், புருஷங்காரன் அங்கே போகிறான் இங்கே போகிறான், இப்படி வருது காசு, அவன் பிள்ளை இருக்கானே பிள்ளை, அவன் பிள்ளை அங்கேருந்து சம்பாரிச்சு அப்புறம் இப்படியே கதையை பேசிட்டு, உனக்கு கதையை இப்படி பேசிட்டு வச்சுக்குவேன், இப்படி பேசிட்டு போனீங்களே. வெளிப்படுத்தல் வசனம் இருக்கிறது, குற்றப்படுத்துகிற பிசாசுடைய ஆவின்னு ஒருத்தர் இருக்கிறான். இப்படி குறை சொல்லிட்டு பேசுறேன்னா நேராக நீ இப்படி 2 பேர் பேசிட்டு வருவேன். அப்படியா, அவன் இப்படி இவன் இப்படி, அவன் அங்கே போனா இவன் இங்கே போனா, அவன் வீட்டுக்காரன் சரியில்லை வீட்டுக்கு சரியில்லை, அப்புறம் அந்த குடும்பத்தை பற்றி குறை பேச, இந்த குடும்பத்தை பற்றி குறை பேச, அவனை பற்றி குறை பேச, இப்படி குறை பேசிக்கிட்டே இப்படி நடந்து போய்கிட்டு இருப்ப. பின்னாடி விட்டு வருவான், யாரை வர்ற மாதிரி தெரியுது, யார் இல்லடி, கருப்பை ஒன்று நகண்டுச்சு, ஆமாம் கருப்பை ஒன்று நகண்டுச்சுல, என்னன்னு தெரியல, நான் தான் குற்றப்படுத்துகிற ஆவி, இன்னும் 2 வீடு இருக்குது, இன்னும் 3 வீடு இருக்குது, அந்த வீடை பற்றி பேசு, அவள் அங்கே போனா தெரியுமா, அதை பற்றி சொல்லு. அப்படியா, உனக்கு இன்னொரு விஷயம் இருக்கட்டு, நேராச்சு இதையும் கேட்டு போயிரு. பிசாசு வந்து இந்த 2 பேத்துக்குள்ள வந்து உட்காந்துருவான். தன் சொந்த சாதனை குற்றப்படுத்துகிறவனாக இருக்கிறான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ வீட்டிலேருந்து வெளியே கடைக்கு போன அக்காமாரு ரோட்டில் பேசிகிட்டே போய் வரும்போது கூட இன்னொரு ஆளை கூட்டிகிட்டு வீட்டுக்குள்ளே வர்றாங்க. அந்த வீட்டுக்குள்ளே கூட்டி வர இன்னொரு ஆள் யார் சொல்லுங்கள், நீங்கள் தான் சொல்லணும். குற்றப்படுத்துகிற ஆவின்னு சொல்கிறத காட்டிலும் பிசாசை கூட்டி வரேன்னு சொல்லணும். அல்லையா? யாரை கூட்டி வர்றாங்க? நான் கடைக்கு போகிறேன், அக்கா வரீங்களா கடைக்கு, மார்க்கெட்டுக்கு போகிறேன், இந்த வர்றேன். அப்போ 2 பேரும் சோடியா கடைக்கு போயிட்டு அந்த கதை வந்த கதை போன கதை, இருந்தான் செத்தான் படித்தான் தூங்கினா ஓடி போனா, இப்படியே பேசிட்டு வரும்போது அங்கே ரோட்டில் மரத்து மேலே உட்காந்துருப்பேன் ஒருத்தன். அப்படி பார்ப்பான், ஆஹா நம்மளை பற்றி பேசுகிறாங்க, அப்படி சிங்கின்னு வந்து அப்படி பின்னாடி நடந்து டிங் டிங் டங் டன் டன் டிங் டிங் டன் 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 டன். அப்புறம் போய் கூட போய் உட்காந்து, அந்தாங்க காய், யாரை பக்கத்தில் உட்காந்த மாதிரி தெரியுது, யாரும் இல்லையே, யாரோ உள்ள வீட்டுக்குள்ளே வந்த மாதிரி தெரியுது, வேற யாரும் இல்லை, ரோட்டில் மரத்து மேலே உட்காந்துருந்த கையில் கூட்டி வந்து வீட்டுக்குள்ளே உட்கார வச்சுட்டப்போ. அல்லேலூயா. கடைசியில் பார்த்தா அவன் வீட்டில் சொன்னோன்னே, அவன் வீட்டில் அது வரைக்கும் புருஷன் முறை நல்லா இருந்திருப்பாங்க. அப்போ புருஷன் சாயங்காலம் ஒரு மணி லேட்டாக வந்திருப்பான். உடனே எங்கே போனீங்க, எதுக்கு போனீங்க, யாரோட பேசுனீங்க, எனக்கு தெரியும் உங்கள் நட சரியில்லை, உங்கள் பேச்சு சரியில்லை. என்னம்மா காலைல தான் உன்னை பேசிட்டு போனேன், இல்லை எனக்கு தெரியும் உன் பேச்சு சரியில்லை, நீ அங்கே போயிட்டு வந்த, நீ இங்கே போயிட்டு வந்த அப்படின்னு. என்னால் கால் நல்ல தடவை போனேன், எனக்கு தெரியுமையா. அப்படின்னா என்ன அர்த்தம், வந்துட்டான் ரோட்டில் கடந்தே உள்ளே வந்துட்டான். கடைக்கு போகிறா, நீ சும்மா போக வேண்டியதானே, எதுக்கு நீ அவனை கூப்பிடுற, நீ அவனை கூப்பிட்டுனா உள்ளே வந்துட்டேன். அல்லேலூயா. இனிமேல் 2 பேரும் சேர்ந்து போகும்போது ஏதாவது வேறு எதாவது பேசுவீங்க? சொல்லுங்கள், வேறு எதுவுமே பேச மாட்டேன். 2 பேரும் சேர்ந்து பேசும்போது அவர் உங்களோட சேர்ந்துக்குவார். இந்த 2 சீசர்கள் பேசிட்டு போனாங்க. யாரை பற்றி பேசுனாங்க? 8 மைல் தூரம் பேசிக்கிட்டே போகிறாங்க. இயேசு அவரோடு இணைந்தார். அல்லேலூயா. அவர்கள் முகத்தை காட்டினார். அதே போல் நீங்கள் 2 பேரும் 3 பேர் போகிறீங்களா, அற்புதங்களை பேசுங்க, அதிசயங்களை பேசுங்க. உங்கள் கூட வர்றவங்க ஒருத்தங்க வீட்டுக்காரருக்கு நைட்டு முதுகு வலி தாங்க முடியல,
என் வீட்டுக்கு ரொம்ப அவதிப்பட்டார், என்ன செய்யணும்னே தெரியல, ஆஸ்பத்திரிக்கு போன போல தெரியுது அப்படின்னு ஒரு அக்கா பேசிட்டு வருது. இன்னொரு அக்கா, அப்படியா என்ன கூப்பிட்டுருக்கலாமே, நைட்டு எங்கள் வீட்டுக்காரர் கூப்பிட்டுருக்கலாமே, நீங்கள் தூங்கிட்டு இருப்பீங்க அதான் கூப்பிடல. சரி பயப்படாத, முதுகு வலியா, எப்படி வந்துச்சு முதுகு வலி என்னன்னே தெரியல, ரொம்ப ஓவரா முதுகு வலி, துடிச்சு எங்கள் வீட்டுக்காரர். அப்படியே கவலைப்படாதீங்க, ஒன்றும் கவலைப்படாதீங்க, இயேசு முதுகு கிழிக்கப்பட்டது, அந்த முதுகு கிழிக்கப்பட்டது நிமித்தமாக உங்கள் வீட்டுக்கார் முதுகு சுகமாக இருக்கிறது, அவர் முதுகு உழுகப்பட்டது நிமித்தமாக உங்கள் வீட்டுக்கார் முதுகு சுகமாக இருக்கு, நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, அவர் தழும்புகிறார், உங்கள் வீட்டுக்காரர் சுகமா இருக்காரு, கவலைப்படாம போங்க, கர்த்தர் நீங்க போங்க, உங்க வீட்டுக்குள்ள உங்க வீட்டுக்காரர் சுகமா இருப்பாரு, இப்படிப்பட்ட அற்புதங்களை பண்ணுவா. இப்படி நீங்க பேசுனீங்கன்னா எம்மா ஊர்லேருந்து நடந்த அற்புதம் உங்களுக்கு நடக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. கடைசி ஒரு வசனம். இப்போ நான் சொல்றது என்ன காரியம், இப்போ என்ன பாயிண்ட் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன்? இயேசு உங்க கூட இருப்பதற்கு என்ன செய்யணும்? இப்போ சொல்லுங்க, இயேசு என் கூட இருக்கிறதுக்கு நான் என்ன செய்யணும்? சரி, முதல் பாயிண்ட் பரிசுத்த, ரெண்டாவது வாய், மூணாவது அல்லேலூயா, அல்லேலூயா. கடைசியா 4, 2 பேர் 3 கூட, அடுத்து 5 அப்போஸ்தலர் 18 9 10. அப்போஸ்தலர் 18 9 10. ஆ ஆ ஆ ஆ அல்லேலூயா. கர்த்தர் சொல்றாரு, நீ தரிசனத்தை பார்த்ததுனால, தரிசனத்தோடு கர்த்தர் இருந்ததுனால நான் உன்னோடு கூட என்ன செய்கிறேன், இருக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால் ஒரு தரிசன வாழ்க்கை உங்களுக்கு இருக்கணும். எதிர்காலத்தை குறித்து ஒரு தரிசனம், பிள்ளையை குறித்து ஒரு தரிசனம், முன்னேற்றத்தை குறித்து ஒரு தரிசனம். அப்படி இருந்தால் கர்த்தர் உங்களோடு பேசுவார்.